இந்த மாதிரி புரிதலுக்காக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 12 மண்டலங்கள் இருக்குது, உடம்புல 12 மண்டலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு காய் சிறப்பாக அதை செயல்படுத்த வைக்கும். உடம்புல திசுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த திசுக்களுக்கு தேவையான சத்து தாவர திசுக்கள் இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல செரிமான மண்டலத்திற்கு தேவையான காய்கறி வெண்பூசணிக்காய், சிறுநீரக மண்டலத்திற்கு கத்திரிக்காய், நரம்பு மண்டலத்திற்கு கொத்தவரங்காய், வாயு மண்டலத்திற்கு புடலங்காய், தசை மண்டலத்திற்கு அரசாணிக்காய், தோல் மண்டலத்திற்கு கோவக்காய், சுவாச மண்டலத்திற்கு முருங்கைக்காய், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்திற்கு பீர்க்கங்காய், எலும்பு மண்டலத்திற்கு தேங்காய், நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கு எலுமிச்சம்பழம், நாளமுள்ள சிறப்பு மண்டலத்துக்கு வெண்டைக்காய், இருதய இரத்த ஓட்டத்திற்கு வாழைக்காய். இப்படி 12 மண்டலங்கள் இருக்குது. 12 மண்டலத்திற்கு 12 காய்கறி இருக்குது.